ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிட்டர்மைன் தி கரண்ட் த்ரூ எ 200 microfarad capacitor whose voltage is shown in figure. ஸோ இதுதான் வேவ் ஃபார்ம். ஸோ இது வந்து வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேவ் ஃபார்மில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜுக்கு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டர் வழியாக என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 200 மைக்ரோஃபாரட்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. இப்போது நம்ம இந்த வேவ் ஃபார்மில் இருந்து ஒரு விஷயத்தை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இங்கே ஒய் ஆக்சிஸ் வந்து வி ஆஃப் டி, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டி. இப்போ பாருங்கள், டி இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப நமக்கு வோல்டேஜோட வேல்யூ என்ன? 0. நெக்ஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்போ நம்மளோட வோல்டேஜ் எவ்வளோ? 50 வோல்ட். அதே மாதிரி டி இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறப்போ வோல்டேஜ் வந்து 0. டி இஸ் ஈக்குவல் டு 3ங்கிறப்ப நம்மளோட வோல்டேஜ் வந்து -50. டி இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறப்ப வோல்டேஜ் வந்து ஒன்ஸ் அகெயின் 0. ஸோ இந்த விஷயம் நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா 50 × டீன்னு எடுத்திருக்கேன். ஓகே, இன்டர்வல் வந்து 0 லெஸ் தென் டி லெஸ் தென் 1. ஸோ டீயோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு வி ஆஃப் டியோட வேல்யூ 0. டி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு என்ன வேல்யூ வருது? 15 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த வேவ் ஃபார்மில் இருக்கிறது தான் நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனாக எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் 0 to 1 முடிச்சிட்டோம். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? அடுத்த டிரான்சிஷன் 1 to 3 எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 to 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 1ங்கிறப்ப எனக்கு 50 வரணும், 3ங்கிறப்ப எனக்கு என்ன வரணும்? -50 வரணும். சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா 100 - 50 × டீன்னு எடுத்திருக்கேன். இப்போ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், டீங்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஸோ 100 - 50 அப்போ நமக்கு என்ன வரும்? பாசிட்டிவ் வேல்யூ வரும், +15 வரும். டி இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப +50 வரும். நெக்ஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 50 × 2 100. ஸோ இது வந்து -100, இங்கே வந்து பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகி 0ன்னு வரும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறப்ப 0 வந்துருச்சு. அடுத்து டி இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 50 × 3 நமக்கு என்ன? 150, தட் இஸ் -150. இப்போ -150லேருந்து +100 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? -15ன்னு வரும். அதுதான் இங்கே -50. ஓகே, அடுத்த இன்டர்வல் 3 to 4. ஸோ 3 to 4 அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்? 3க்கு வந்து எனக்கு 50 வரணும், 4க்கு என்ன வரணும்? 0 வரணும். ஓகே, ஸோ அதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். -200 + 50 × டி. டீங்கிற இடத்துல 3 போட்டிங்கன்னா 150 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 150ங்கிறது ப்ளஸ்ஸு, பட் 200 என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகும்? -15 வந்துடும். அடுத்து டி இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 200 - 200 அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து வந்து 0 அதர்வைஸ். அதுக்கப்புறம் நம்ம எதையும் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த வேவ் ஃபார்மில் இருந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி கெப்பாசிட்டருக்கு ஃபார்முலா தெரியும். I is equal to C × dV/dt சொல்லிட்டு சியோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 200 மைக்ரோஃபாரட்னு. ஸோ மைக்ரோஃபாரடை ஃபாரடாக மாற்றியாச்சு. அடுத்து வந்து d/dt of V of t. இப்போ இந்த V of t வந்து நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட் பண்ணுறப்போ டீயோட வேல்யூ எல்லாம் என்ன ஆகும்? 1 ஆயிரும். கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆயிரும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டி 1 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ மட்டும் வரும்? 15 மட்டும் வரும். ஓகே, அடுத்து இந்த டேர்ம் எடுக்கிறப்போ இது கான்ஸ்டன்ட்டு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0 ஆயிரும். ஸோ இது என்ன ஆகும்? -15 வரும். நெக்ஸ்ட் இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். இங்கே வந்து ப்ளஸ்ஸு 50 மட்டும் வரும். இது 0 அதர்வைஸ். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 200 × 10⁻⁻6 இந்த ஒவ்வொரு டேர்மாலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா ஐ ஆஃப் டியோட வேல்யூ 10 mA. ஸோ டைம் வந்து 0 to 1 வரைக்கும்.
அதே மாதிரி டைம் பீரியட் வந்து 1 to 3 வரைக்கும் என்ன வேல்யூ வருது -10 வருது. அதே மாதிரி 3 to 4க்கு வந்து 10 மில்லி ஆம்பியர்னு வருது. லாஸ்ட்டாக 0 அதர்வைஸ். ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனலாக கரண்ட் வேவ் ஃபார்ம் போடுறோம். ஸோ 0 to 1 வந்து நமக்கு வந்து வேல்யூ எவ்வளோ 10. ஸோ 10 மில்லி ஆம்பியர் வந்து 0 to 1. அடுத்து 1லேருந்து 3 வரைக்கும் வேல்யூ வந்து -10. ஸோ -10 மில்லி ஆம்பியர் 3 வரைக்கும். ஸோ 3 to 4 நமக்கு என்ன வேல்யூ மறுபடியும் 10 மில்லி ஆம்பியர். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேல்யூ 0. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரண்ட் வேவ் ஃபார்ம். ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி கெப்பாசிட்டர். ஸோ இந்த மாடலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், ஆர் அதர்வைஸ் 6 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.